எப்பா முருகா ம். இந்த மூட்டை கொஞ்சம் புடி புடிப்பாங்க. ம். ஏய் அந்த கையில புடிப்பா. ஏய் ஏய் முருகா என்ன ஆ? என்னப்பா கையில கட்டு. என்னதுடா? ஏய் காட்டு. டேய் ஒண்ணு இல்லடா அது. என்னது ஒண்ணு இல்லையா? ஏப்பா கையில இவ்வளவு பெரிய கட்டை போட்டுருக்க ஒண்ணு இல்லன்ற. ஐயோ எதுக்கு நீ இப்ப ஷாக் ஆகி கேக்குற? நானே என் அம்மாவுக்கு தங்கச்சிக்கெல்லாம் தெரிஞ்சிடக்கூடாதுன்னு மறைச்சு வச்சுக்கிட்டு இருக்கேன். நீ என்னடான்னா தெருவுக்கே கேக்குற மாதிரி கத்திக்கிட்டு இருக்க. சரி நான் சைலண்டாவே கேக்குறேன். என்ன வெளிய சண்டை போட்டு வந்தியா? டேய் சண்டை எல்லாம் இல்லடா, அப்புறம் ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. என்னது ஆக்சிடென்டா? என்னப்பா இவ்வளவு சாதாரணமா சொல்ற? என்ன கையில மட்டும் தான் அடியா இல்ல உடம்புல வேற எங்கயாவது அடிபட்டு இருக்கா? சொல்லுப்பா. இல்ல 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 அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஆ? ஜஸ்ட் ஆக்சிடென்ட்னா அவ்வளோ பெரிய ஆக்சிடென்ட் எல்லாம் கிடையாது. ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி அவ்வளோதான். ஏய் ஏப்பா இப்படி குழப்பற? ஆக்சிடென்ட்ன்ற ஆக்சிடென்ட் மாதிரின்ற என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. டேய் கோவில்ல சாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு போகலான்னு கார்ல வந்து ஏறினேன். கார் ஸ்டார்ட் ஆகல. ஆ. விக்கி, நடக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கும் காவேரி மேடத்துக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கிற மாதிரியே தோணுதுடா. இந்த விட்டக்குறை தொட்டக்குறைன்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரிடா. போன ஜென்மத்துல காவேரி மேடத்துக்கும் எனக்கும் ஏதோ ஒன்று இருந்திருக்குடா. முருகா என்ன போன ஜென்மம் போகாத ஜென்மம்னு கதையா விட்டுக்கிட்டு இருக்க? என்ன விஜய் படம் பாத்தியா? என்ன விட்டகுறை தொட்டகுறைன்னு இருக்க? நான் ஒன்றும் வளரல, உண்மையை தான் சொல்றேன். அந்த காவேரி மேடத்தை பார்க்கும்போது எல்லாமே எனக்குள்ள தெரியாம ஏதோ ஒரு வைப்ரேஷன் நடக்குதுடா. மனசு ஏதேதோ சொல்லுது. இத பாரு, எதேர்ச்சியா அவங்க கை என் மேல பட்டதுன்னு வச்சுக்கோ, அப்படியே ஒரு ஷாக் அடிச்ச மாதிரி, ஒரு உடம்பெல்லாம் அப்படியே சிலிர்க்கிற மாதிரி ஒரு ஃபீல்டா. அது எனக்கு மட்டும் இல்ல, அந்த காவேரி மேடத்துக்கு கூட அப்படியே நடக்குதோன்னு தோணுதுடா. பா நீ சொல்ற எதுவுமே என்னால நம்ப முடியல. இங்க பாரு முருகா, நீயே தேவையில்லாம ஏதோ கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்காத. உன் நல்லதுக்கு தான்ப்பா சொல்றேன். இதெல்லாம் இத்தோட விட்டுரு. தெரியும்டா ஆ? உன்னாலலாம் இதை நம்ப முடியாதுன்னு. ஆனா நான் போக போக சொல்றது உண்மைன்னு நீயே நம்புவ பாரு. எப்பா சாமி முருகா, இங்க பாரு, உங்ககிட்ட நான் பல தடவை சொல்லிட்டேன், காவேரியோட அன்னைங்க ரொம்ப மோசமானவங்கப்பா. அவங்களுக்கு எதனா இதை பத்தி தெரிஞ்சது நம்மளை வெட்டி கூறு போட்டுருவாங்க சொல்லிட்டேன். இங்க பாரு, நீ இப்ப வந்த ஆளு, உனக்கு அவங்கள பத்தி எல்லாம் எதுவுமே தெரியாது. நான் அவங்கள பத்தி தெரிஞ்சதுனால தான் சொல்றேன், புரிஞ்சுக்கோ. எப்பா காவேரி, நீ எதுக்கு காயெல்லாம் நறுக்கிக்கிட்டு? நான் பாத்துக்கிறேன், விடு. இல்ல நீ, நானே பாத்துக்கிறேன். அண்ணே நான் கரெக்டா தானே நறுக்கிறேன் பாருங்க. நீ சரியாதான் நறுக்கிட்டு இருக்க, ஆனா தவறுதலா கையகியே நறுக்கிக்கிட்டேன்னா என்ன பண்றது? குடு, நான் பாத்துக்கிறேன். பரவாயில்ல, நான் கேர்ஃபுல்லா தான் கட் பண்ணிட்டு இருக்கேன். நான் பாத்துக்கிறேன். இல்ல காவேரி, நீ காய் நறுக்கிறத பார்த்ததும் காலையில நம்ம முருகனோட கையில கார் பேனட் விழுந்து அடிபட்டுச்சுல்ல, அதான் ஞாபகத்துக்கு வருது. நீ குடு, நான் பாத்துக்கிறேன்.
காவேரி என்ன யோசிச்சுட்டு இருக்க? கூட நான் நறுக்கிக்கிறேன். என்ன காவேரி, முருகனுக்கு அடிபட்டதை பத்தி சொன்னோனே ஒரு மாதிரி ஆயிட்ட? முருகன் பாவம்ல அண்ணி, கையில ரத்தம் கொட்டினதை பார்த்து எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நானும் அதை கவனிச்சேன். முருகனுக்கு அடிபட்ட உடனே நீ என்னமா பதறிட்ட? ஓடி வந்து தண்ணி எடுத்துட்டு வரது என்ன, கையில கட்டு போடுறது என்ன? சொல்லப்போனா அடிப்பட்ட முருகன் சும்மா தான் நின்னுட்டு இருந்தான். ஆனா நீதான் பாக்குறதுக்கு என்னமோ வழியில துடிக்கிற மாதிரி இருந்தது. ஆமா அண்ணி, நீங்க சொல்றது உண்மைதான். முருகனுக்கு ஒண்ணுன்னா என்னால தாங்கிக்கவே முடிய மாட்டேங்குது. என்னமோ அது எனக்கே ஆன மாதிரி ஃபீல் ஆகுது. அது ஏன்னே எனக்கு தெரியல அண்ணி. அவருக்கும் எனக்கும் முன் ஜென்ம தொடர்பு எதுவும் இருக்கும் போல. காவேரி, காவேரி அண்ணி, என்னாச்சு உனக்கு? நான் காவேரி காவேரின்னு கூப்பிட்டுட்டே இருக்கேன், நீ வேற எதையோ பத்தி யோசிச்சுட்டு இருக்க? அண்ணி அது ஒன்றும் இல்லை. சாரி அண்ணி, நான் வேற ஏதோ நினப்புல இருந்துட்டேன். நீங்க ஏதோ சொல்ல வந்தீங்கல்ல, சொல்லுங்க. காவேரி, நீ இப்படி பண்றதெல்லாம் பார்க்க எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இங்க பாரு, முருக நம்ம வீட்ல வேலை பாக்குற வேலைக்காரங்கள்ல ஒருத்தன், அவ்வளவுதான். மத்தவங்களை எப்படி ட்ரீட் பண்றோமோ முருகனையும் அப்படிதான் ட்ரீட் பண்ணணும். அவனுக்குன்னு ஸ்பெஷலா சலுகை எல்லாம் கொடுக்க கூடாது. அப்படி ஏதாவது பண்ண அப்புறம் அது பெரிய பிரச்சனை ஆயிடும். காவேரி, நான் சொல்றது உனக்கு புரியுது இல்ல? நல்ல வேளை அந்த சமயத்துல உங்க அண்ணனுங்க 2 பேரும் அந்த இடத்துல இல்ல. அப்படி மட்டும் இருந்திருந்தா என்ன நடக்குமோன்னு எனக்கு நினைச்சாலே பயமா இருக்கு. இங்க பாரு காவேரி, இனிமே தயவு செஞ்சு இப்படி நடந்துக்காத, சரியா? முக்கியமா உங்க அண்ணனுங்க முன்னாடி நீ இன்னும் கவனமா இருக்கணும். இப்படி எல்லாம் பண்ணிடாத. அதுலயும் உங்க சின்ன அண்ணன் சிவா இருக்காரே, அவர் ரொம்ப மோசம். கோவம் வந்துச்சு, அந்த கோவத்துல என்ன பண்றோன்னு அவருக்கே தெரியாது. கையில கால்ல கிடைக்கிறத தூக்கி அடிச்சிருவாரு, அவ்வளவுதான். சரியா? சொன்னா கேளு காவேரி, சரின்னு சொல்லு. சாமி, இன்னைக்கு என்ன நாள்னு உனக்கு ஞாபகம் இருக்கா? என்ன இன்னைக்கு இந்த பூமிக்கு அனுப்பி வச்ச நாள், என்னோட பிறந்த நாள். அதுக்காக உனக்கு முதல்ல தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் இப்படி ஒரு அப்பா அம்மா தங்கச்சின்னு ஒரு அழகான அன்பான குடும்பத்துக்குள்ள என்னை பிறக்க வச்சதுக்கு மறுபடியும் தேங்க்ஸ் சாமி. அண்ணன் இல்லாத குறைய தீர்த்து வச்சு திரும்ப இந்த வீட்டுக்குள்ள ஒரு சூப்பர் அண்ணனை கொண்டு வந்து கொடுத்ததுக்கு தேங்க்யூ கடவுளே. இந்த நாள் எனக்கு ரொம்ப ஹாப்பியான நாளா அமையணும். நான் விரும்பினது, நான் ஆசைப்பட்டது, நான் எதிர்பார்த்ததுன்னு எல்லாமே நான் நினைச்ச மாதிரி நடக்கணும். அதுக்கு நீதான் அருள் புரியணும். இப்ப நான் கண் முழிச்சதும் அப்பா அம்மா அண்ணன் தங்கச்சின்னு எல்லாரும் அமுதான ஓடி வந்து எனக்கு விஷ் பண்ணணும் சாமி. ரெடியா சாமி? ரெடி, 1 2 3. என்ன ஒருத்தரையும் காணோம்? சாமி என்ன இப்படி ஏமாத்திருச்சு. சாமி நல்லவங்கள ஸ்டார்டிங்ல சோதிப்பாரு, ஆனா கைவிட மாட்டாரு. நம்பிக்கையா இரு அமுதா. தங்கச்சி வரா, இப்ப நமக்கு கண்டிப்பா விஷ் பண்ணுவா. இவளுக்கு தான் நம்மள ரொம்ப பிடிக்குமே. என்ன இவ பர்த்டேக்கு விஷ் பண்ணுவான்னு பார்த்தா கண்டுக்காம அவ பாட்டுக்கு கண்ணாடிய பார்த்துட்டு இருக்கா. ஒருவேளை என்னோட பர்த்டேவை மறந்துருப்பாளோ? இருக்கும் இருக்கும், எதுக்கும் லைட்டா ஞாபகப்படுத்தி பார்க்கலாமா? செல்வி, செல்வி, என்னக்கா? நீ மறந்துட்ட தானே? ஆமாக்கா,
ஐயோ மறந்துட்டேன்னா. தேங்க்யூக்கா. அது புது தாவணி கட்டியிருக்கேன், பூ வச்சுட்டேன், பொட்டெல்லாம் வச்சுட்டேன். ஏதோ ஒன்று மிஸ் ஆன மாதிரியே இருந்தது. என்னடான்னு பார்த்தா இந்த செயின் தான்க்கா. அக்கா நல்லா இருக்கா? நல்லா இருக்கு நல்லா இருக்கு. பர்த்டே அதுவுமா அக்காக்கு விஷ் பண்ணல. இவெல்லாம் ஒரு தங்கச்சி. ஏ என்ன பெண்ணாத்திட்டு இருக்க? இன்னும் உனக்கு தூக்கம் கலையிலையா? போய் மூஞ்சி கழுவிட்டு டீயை குடி போ. அம்மா அங்கதான் இருக்காங்க போ. இப்பதான் சாமி கிட்ட எனக்கு நாள் ஹாப்பியா இருக்கணும்னு சொன்னேன். ஆனா ஆரம்பமே அலங்கோலமா இருக்கு. சாமி இப்போ நான் உன்னதான் நம்புறேன், எனக்கு கைவிட்டுறாத சாமி. சரி அம்மாவாவது விஷ் பண்றாங்களான்னு பாக்கலாம். அம்மா. ஏண்டி உனக்கு இப்பதான் விடிஞ்சுதா? இன்னொரு வீட்ல நாளைக்கு வாழ போறவடி. இப்படி தூங்குனா எப்படி? நாளைக்கு என்ன சொல்லுவாங்க? பொண்ணை எப்படி வளர்த்து வச்சிருக்கா பாருன்னு எங்களை திட்ட மாட்டாங்க? ஆள பாரு. என்னடி குத்துக்கல்லு மாதிரி நின்னுட்டு இருக்க? இந்த பாரு போட்டு வச்ச டீ அப்படியே ஆறிட்டு இருக்கு பாரு. போ போய் மூஞ்ச கழுவிட்டு வந்து ஊத்தி குடி. எனக்கு டீ எல்லாம் வேண்டாம். இன்னைக்கு ஏதாவது ஸ்பெஷலா பண்றியாமா? ஐயோ வடையும் பாயசமும் பண்ணவா உனக்கு? நேத்து வச்ச சாதம் நிறைய மிச்சம் இருக்குடி. உனக்கு தயிர் ஊத்தி தர, நீ போய் பல் தேய்ச்சிட்டு வா. வெங்காயமும் தர போ. போடி. புதுசா கொஞ்சரா வந்து. வீட்ல யாருக்குமே இன்னைக்கு என்னோட பர்த்டேன்னு தெரியல. அமுதா. ஏய் என்ன அமுதா நீ? இன்னைக்கு என்ன நாள்? ஏன் இப்படி இருக்க? அப்பாடா விக்கி, ஒரு வழியா நீயாவது ஞாபகம் வச்சிருக்கியே. ஏய் என்ன இப்படி பேசுற? இந்த நாளை நான் மறப்பனா? இல்ல மறந்தா நான் தான் ஒரு மனுஷனா? இன்னைக்கு மார்க்கெட்டே அல்லோல படுத்திட மாட்டேன். மார்க்கெட்ல எதுக்கு? பின்ன மார்க்கெட்ல கொண்டாட நம்ம ஈஸ்வரி அக்காக்கு. ஈஸ்வரியா? ஆமா நம்ம தட்டுக்கடை ஈஸ்வரி அக்காக்கு இன்னைக்கு 50வது வயசு பிறந்த நாள் இல்ல? சும்மா கோலாகலமா கொண்டாடணும்ல. சீக்கிரமா போலாம், gift வேற வாங்கணும். அமுதா நீ வா. ஊர்ல இருக்கிறவங்க பிறந்த நாள்லாம் ஞாபகம் இருக்கு, ஏன் பிறந்த நாள் ஞாபகம் இல்ல? அடுத்த வேலை சாப்பிடறதுக்கு வீட்டுக்கு தானே வருவ? இரு சோத்துல உப்பள்ளி கொட்டுறேன். அப்பா இவருக்கு என்ன ரொம்ப பிடிக்கும். இவருக்காச்சும் என்னோட பர்த்டே தெரியுதான்னு பாப்போம். அப்பா. வாடாம்மா. அப்பா இன்னைக்கு என்ன நாள்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்காப்பா? இன்னைக்கு சனிக்கிழமைமா. எண்ணெய் தேய்ச்சி காலையிலே குளிச்சிட்டோமா நல்லா? அப்பா அதே இல்லப்பா. வேற மா, சாயங்காலம் தான் நம்ம ஆஞ்சநேயர் கோயில் போயிட்டு விளக்கு போடணும், அது ஞாபகம் இருக்குமா? அப்பா அது இல்லப்பா, வேற. ஞாபகம் வந்துச்சுமா. என் செல்லமே, இதுக்கு தான்மா நீ வேணும்ன்றது. போன வாரம் அப்பா மீதி வச்ச கட்டிங் எடுத்து வச்ச தரேன்னு, அதானே? கவலையே படாத, சாயங்காலம் 7 மணிக்கெல்லாம் அப்பா வேலையை விட்டு வந்துருவோமா. எடுத்து வச்சிருமா, நீ அம்மாவுக்கு தெரியாம பாத்துக்க. அப்பா அது இல்லப்பா, நல்லா யோசிச்சு பாருங்கப்பா. ஞாபகம் வந்துச்சுமா எனக்கு. இப்போ கரண்ட் பில் கட்டுறதுக்கு கடைசி நாள் இன்னைக்கு, அதுதானே? அதுக்கு தான்மா நீ இருக்கணும்ன்றது. கரெக்டா ஞாபகப்படுத்தணுமா. அப்பா போய் பில்லு கட்டு வந்துடுறமா, சரியா? வேணே வேணே. யோ தகப்பா, உனக்கு மீச வளர்ந்த அளவுக்கு மூளை வளர்ந்துருக்கா? உன் கட்டிங் ஞாபகம் இருக்கு, கோயில விளக்கு போடணும்னு ஞாபகம் இருக்கு, பெத்த பொண்ணுக்கு இன்னைக்கு பர்த்டேன்னு உனக்கு தெரியுதா? இதெல்லாம் ஒரு குடும்பம். அமுதா என்ன இது?
இவ எப்ப வீட்டுக்கு வந்தாலும் மாமான்னு தான் கூப்பிட்டுக்கிட்டு வருவா. இன்னைக்கு அமுதான்னு சொல்லிக்கிட்டு வரா. ஒருவேளை எனக்கு விஷ் பண்றதுக்கு தான் வராளோ? இருக்கும் இருக்கும். வா அசன், என்ன இது விடிஞ்சது என்ன பார்க்க வந்திருக்க? உன்னைய பார்க்க யார் வந்தா? உங்க அண்ணன். நான் கட்டிக்க போற என் மாமனை பார்க்க தான் நான் வந்தேன். ராத்திரி தூக்கத்துல ஒரே கனவு. வேல் முருகா மயில் முருகான்னு. அதனாலதான் கண்ணு முழிச்ச உடனே நேரா மாமனை பார்க்க வந்துட்டேன். எங்க என் மாமா? சிப்ப முருகா, மாமா முருகா. இந்த வீட்ல யாருக்கும் என் மேல அக்கறை இல்ல. எல்லாருக்கும் அவங்கவங்க வேலைதான் முக்கியமா போச்சு. ச்சே, ஏன்டா இந்த வீட்டுல வந்து பிறந்தோன்னு இருக்கு. ஹாப்பி பர்த்டே அக்கா. ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே. Thank you. பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அமுதா. Thanks விக்கி. ஆசீர்வாதம். அப்பா அம்மா என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஆமா நல்லா இருமா. நல்லா இருமா. நல்லா இரு. நல்லா இரு. காலையிலே நானும் அம்மாவும் கோயிலுக்கு போயிட்டு உன் பேர்ல அர்ச்சனை பண்ணிட்டு பிரசாதம் எடுத்துட்டு வந்தேன் தெரியுமா? பாவம், நல்ல நாள் அதுமா என் பிள்ளைய காலையிலேயே சங்கடப்படுத்திட்டோம். சாரிடி செல்லம். பரவாயில்லம்மா. அக்கா, நாங்க பண்ணத பார்த்து நீ டென்ஷன் ஆயிட்ட தானே? லூசு. அழுதுட்ட தானே? இந்த பாரு, எல்லாத்துக்கும் காரணம் உன் அண்ணன் தான். அவன் தான் நேத்து ராத்திரியே எங்க கிட்ட எல்லாம் சொன்னான். நீங்க யாரும் அவளை கண்டுக்காம இருங்க, மத்தத நான் பாத்துக்கிறேன்னு சொன்னான். தேங்க்ஸ்ண்ணே. ஓகேடா. காலையிலே இப்படி ஒரு சர்ப்ரைஸ் கொடுப்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. அப்புறம் பர்த்டே அன்னைக்கு ஒரு சின்ன சர்ப்ரைஸ் கூட கொடுக்கலைன்னா என்ன த்ரில் இருக்காதுல்ல? அதனால தான் இப்படி பண்ணேன். ஆக்சுவலா நேற்று நைட்டு 12 மணிக்கே பண்ணலான்னு தான் பிளான் பண்ணேன். அப்புறம் அப்பா அம்மாவோட தூக்கம் கெட்டு போயிடும் தான், அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேணாமேன்னு தான் மார்னிங் வச்சுக்கலான்னு ஐடியாவை கொஞ்சமா சேஞ்ச் பண்ணிட்டேன். அட பாவி, சந்து கேப்ல எப்படி சிந்து பாடுறான் பாருங்களேன். அமுதா, மொத்த ஸ்கெட்சும் போட்டு கொடுத்தது நானு. இப்ப எப்படி இவர் வந்து நான் தான் தனியா பண்ண மாதிரி ஸ்கோர் பண்றாரு பாரேன். டேய் அம்மாடி அமுதா, இவங்க 2 பேருமே பொய் தாண்டா சொல்றாங்க. இந்த ஐடியாவை கொடுத்தது யார் தெரியுமா? நம்ம காவேரி அம்மா. காவேரி மேடத்துக்கு என் பர்த்டே இன்னைக்குன்னு தெரியுமா? நல்லாவே தெரியுமா. நேத்து ராத்திரி முதலாளி வீட்டுக்கு போயிருந்தப்ப கணக்கு கொடுக்கும்போது அவங்க தான் இந்த ஐடியாவே பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அவங்க சொன்னதை ஒரு வரி மாறாம அப்படியே பண்ணிட்டு இன்னைக்கு இவங்கெல்லாம் பேர் தட்டிட்டு போக பாக்குறாங்க. இத பாருங்கப்பா, சொன்னது வேணா ஏதோ காவேரி மேடமா இருக்கலாம், ஆனா செஞ்சு காட்டினது நான் தானே. எப்பா, நான் இல்ல நாம, புரியுதா? அப்படி சொல்லி பழகு. ஷோ, டேய், செய்யறத யாரு வேணா செய்யலாம்டா. ஐடியா சொல்றதுக்கு தான் மூளை வேணும். உண்மையாவே காவேரி புத்திசாலியான பொண்ணுதான். பெரிய புத்தி சொல்லித்தனம்.
ஏழை பணக்காரங்கன்னு வித்தியாசம் பார்க்காம எல்லார் கூடவும் சகஜமா பழகுது அந்த பொண்ணு. நல்ல குணமாவும் இருக்குது. அத்தை அவள என்ன ரொம்ப புகழ்ந்துட்டு இருக்க? மார்க்கெட்ல கீரை விக்கிறவ கூட தான் இந்த ஐடியாவை சொல்லுவா. என்ன இவ? எனக்கு மட்டும் அமுதாக்கு இன்னைக்கு பர்த்டேன்னு தெரிஞ்சிருந்தா இதை விட பெருசா பண்ணிருப்பேன். ஆமா ஆமா, அப்படியே ரொம்ப பெருசா பண்ணிருப்ப. டேய் என்ன பண்ண மாட்டேன்னு நினைக்கிறியா? பண்ணுவ. சரி, இப்பதான் அமுதாவுக்கு பர்த்டே தெரிஞ்சிருச்சுல, எங்க பண்ணு பாப்போம். இப்போ உன்னால வெறுங்கையில ஹாய் ஹலோன்னு கைதான் கொடுக்க முடியும், புரியுதா? பாரு மாமா.